ஸோ இப்ப நாம ஆட்டம் மாடலுக்குள்ள போறோம். ஆட்டம் மாடல்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு அபிஷியலா சிலபஸ்ல இருக்கிற மாடல் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் அண்ட் போர் ஆட்டம் மாடல். ரெண்டுமே நம்மளுக்கு டீடைல்டா இருக்கு. ஆனா ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் ரிகார்டிங் என்ன சொல்றாருங்கிறத நாம கிளியரா புரிஞ்சுக்கிறணும். அதுல எந்த டவுட்டும் வரக்கூடாது. அப்படின்னா நாம தாம்சன் ஆட்டம் மாடல் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தாம்சன் ஆட்டம் மாடல் நல்லா தெரிஞ்சாதான் ரூதர்ஃபோர்ட் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்றாருங்கிறதே புரியும். இல்லைன்னா நம்மளுக்கு புரியாது. அதனால நான் தாம்சன் ஆட்டம் மாடல் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆரம்பத்துல ஆட்டம்னாவே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு தான் எல்லா சயின்டிஸ்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கரெக்ட் தான். ஆட்டம்னாவே என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான். நான் இப்ப ஆட்டம் மாடலோட அந்த ஸ்லைடுக்கு வந்துட்டேன். அப்புறம் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிறதுலே சின்ன ஆட்டம் ஹைட்ரஜன். மித்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஹைட்ரஜனோட மல்டிபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஹீலியம்னா 2 ஹைட்ரஜன், லித்தியம்னா 3 ஹைட்ரஜன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை பெருசா யாரும் என்ன பண்ணலன்னா கன்சிடர் பண்ணல. இப்படி ஆட்டம் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தாம்சன் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறாரு. டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறாரு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் மாடர்ன் பிசிக்ஸை டெவலப் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு தான் தாம்சன் ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத ஒரு மாடலா ப்ரப்போஸ் பண்ணாரு. அப்ப நாம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் படிக்கணும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறதுக்கு 2 பிளேட் தேவைப்படுது. ஒன்னு நெகட்டிவ் பிளேட், இன்னொன்னு பாசிட்டிவ் பிளேட். நெகட்டிவ் பிளேட்டுங்கிறது கேத்தோட், பாசிட்டிவ் பிளேட்டுங்கிறது ஆனோட். கேத்தோட டியூட்டி என்னன்னா எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றது. ஆனோட டியூட்டி என்னன்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்றது. கேத்தோடு எலக்ட்ரானை எமிட் பண்றது, ஆனோடு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றதுலாம் அதுவாவே பண்ணாது. எக்ஸ்டர்னலா பேட்டரி கொடுத்தா பண்ணும், ஆர் ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். நான் கிளாரிட்டிக்காண்டி பேட்டரி போட்டிருக்கேன். ஆனா உண்மையான எக்ஸ்பிரிமெண்ட்ல ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் இண்டக்ஷன் காயில் வச்சு கொடுக்குறாங்க. அப் டு 50,000 வோல்ட் வரையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கேத்தோட அதோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணும். என்ன டியூட்டினா எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். நிறைய எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் டுவர்ட்ஸ் ஆனோட் போக ஆரம்பிக்கும். அப்ப எலக்ட்ரான் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட் டிராவல் ஆகுது. இப்ப இதுல கேஸ் ஃபில் பண்றாரு தாம்சன். கேஸ்ல நிறைய ஆட்டம் இருக்கும். தாம்சனுக்கு தான் ஆட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஆட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆட்டமோட கண்டிஷன்ஸ் தெரியும். என்ன ஆட்டமோட பேசிக் கண்டிஷன் என்ன? ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈக்குவலா இருக்கும். இது ஆட்டமோட பேசிக் கண்டிஷன். இது தாம்சனுக்கு தெரியாது. தாம்சன் தான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றாரு. தாம்சன் கண்டுபிடிச்சு சொல்ற வரை யாருக்குமே தெரியாது. ஆனா நாம இப்ப இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை படிக்க தானே போறோம். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் படிச்சா தாம்சன் அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாவே கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஆட்டமை நான் இங்க டிரா பண்றேன். நான் உதாரணத்துக்கு ஹீலியம் ஆட்டம் இங்க டிரா பண்ணிருக்கேன். ஹீலியம் ஆட்டம்ல 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஹீலியம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஹீலியம் கம்ஃபர்டபுள், அதனால நான் டிரா பண்ணிருக்கேன். ஆட்டமை இப்படிதான் டிரா பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். தாம்சனுக்கு தெரியாது. நம்மளுக்கு எப்படிலாம் தெரியாது. இனிமேல் தான் ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கணும். அதனால லோவர் கிளாஸ்ல படிச்ச நாலேஜை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி டிரா பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி டிரா பண்ணிட்டேன். லோவர் கிளாஸ்ல படிச்ச நாலேஜை வச்சுக்கிட்டு ஆட்டமோட கண்டிஷனை ஃபாலோ பண்ணிருக்கேன். லோவர் கிளாஸ்ல நம்மளுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறத சொல்லவே இல்லை. அதுக்குதான் நான் தாம்சன் ஆட்டம் மாடல் இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
இப்ப இந்த புரோட்டானுங்கிற பாசிட்டிவ் சார்ஜுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங் டைப் இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் கூலிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதே நேரத்துல இந்த எலக்ட்ரான் இப்படி டிராவல் ஆகி வருது. இப்படி டிராவல் ஆகி வர்ற எலக்ட்ரான் இந்த டைப் இருக்குல்ல, இந்த டைப்ல கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆயிருச்சுன்னா இந்த எலக்ட்ரான் பிரேக் ஆகி அந்த டைப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த எலக்ட்ரான் ஆட்டம்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா ரிமைனிங் ஆட்டம்ல என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் 2 புரோட்டான் இருக்கும். அப்ப புரோட்டான் டாமினேட் ஆன மாதிரி இருக்கு. புரோட்டான் டாமினேட் ஆயிருச்சுன்னா அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். அப்ப ஒரு எலக்ட்ரான் போய் ஆட்டம்ல கொலைட் ஆகி ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு ஆட்டமை என்ன பண்ணிருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜா மாத்திருக்கு. இதை நான் ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறேன். என்ன, எலக்ட்ரான் போய் ஆட்டம்ல கொலைட் ஆகுது பாருங்க. ஆட்டம்ல எலக்ட்ரான் கொலைட் ஆகி என்ன ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆட்டம் என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு. ஆல்சோ நான் மோத விட்டேன்னா ஒரு எலக்ட்ரான், நான் எலக்ட்ரான் அதுவும் வெளியே வந்து. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆட்டம்ல மோதுனா ரிசல்ட்ல 2 எலக்ட்ரான் வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த 2 எலக்ட்ரான் இன்னும் 2 ஆட்டம்ல மோதுனா 4 எலக்ட்ரானா மாறிடும். 4 8 8 16 எலக்ட்ரான் இப்படி டிராவல் ஆகுறப்ப நிறைய ஆட்டம்ஸ்ல கொலைட் ஆகி அந்த எலக்ட்ரான் அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். 1 2 2 4 4 8ன்னு ஒரு எலக்ட்ரானுக்கே மல்டிபிள் பயங்கரமா இருக்கு. அப்படின்னா கேத்தோட்ல இருந்து நாம ஹை வோல்டேஜ் கொடுக்கறதுனால லாக்ஸ் கணக்குல எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அது போய் லாக்ஸ் கணக்கான கேஸ் ஆட்டம்ல மோதுறப்ப லாக்ஸ் கணக்கா மல்டிபிள் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடம் ஃபுல்லா எலக்ட்ரானா இருக்கும். அத்தனை எலக்ட்ரான் என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் ஆனோட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோ இதுல எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோவை கரண்ட்னு சொல்லலாம். ஸோ அப்ப இங்க எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, கேஸ்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. யாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி கேஸ்ல கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல. தாம்சன் தான் முதல்ல என்ன பண்றாருன்னா கேஸ்ல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனாலதான் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸ்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டைட்டில் வச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. தாம்சன் ஆரம்பத்துல இந்த ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோவை கேத்தோட் ரேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா கேத்தோட்ல இருந்து கிளம்பிதானே ஆனோடுக்கு போகுது, அதனால கேத்தோட் ரேன்னு சொன்னாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட்னு தெரியும், தாம்சனுக்கு இது எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட்னே தெரியாது. தாம்சன் கேத்தோட்ல இருந்து ஏதோ கிளம்பி ஆனோடுக்கு போகுது, அவனுக்கு பேர் கேத்தோட் ரே, போற வழியில அது மல்டிபிள் ஆகுது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாரு. ஆல்சோ இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, பிளாங்கா இருக்கும். அப்ப கேத்தோட்ல இருந்து கேத்தோட் ரே கிளம்பி ஆனோடுக்கு போச்சுன்னு தாம்சன் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஜிங்க் சல்பேட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டலை இந்த ஆனோட்ல வைக்கிறாரு. அந்த கிறிஸ்டலோட ஹேபிட்டே என்னன்னா அதுல ஏதாவது பட்டா கிளிட்டர் ஆகும். அப்ப கேத்தோட்ல இருந்து கிளம்புன அந்த கேத்தோட் ரே அந்த கிறிஸ்டல்ல பட்டு அந்த கிறிஸ்டல் கிளிட்டர் ஆகுது. அத பேஸா வச்சுக்கிட்டு தான் ஓகே சம்திங் வில் பி ஜெனரேட்டட் ஃப்ரம் கேத்தோட் இன் ப்ராக்ரஸ், அது மல்டிபிள் ஆகுது, அதனால அதுக்கு பேர் கேத்தோட் ரேன்னு வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு இந்த கேத்தோட் ரேவை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கேத்தோட் ரேவோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறார். கேத்தோட் ரே ஸ்ட்ரைட் பாத்ல டிராவல் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. கேத்தோட் ரேவுக்கு மொமெண்டம் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. கேத்தோட் ரே வந்து 1/10 ஆஃப் லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகும்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த மாதிரி ஜிங்க் சல்பேட் கிறிஸ்டல்ல பட்டா புளோரசன்ஸ் வெளிச்சத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. போட்டோகிராபிக் பிளேட்னு ஒண்ணு இருக்கு, போட்டோகிராபிக் பிளேட்னா கிளாஸ் மாதிரி, அதுல போய் கேத்தோட் ரே பட்டா அந்த பிளேட் டேமேஜ் ஆகும்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்புறம் கேத்தோட் ரே சில மெட்டீரியல்ல பட்டா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே. இதெல்லாம் டம்மி ப்ராப்பர்ட்டி. செமையா ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றாரு, என்னன்னா இந்த கேத்தோட் ரே இப்படி டிராவல் ஆகுதா, இந்த கேத்தோட் ரே இப்படி டிராவல் ஆகுதா, இப்படி டிராவல் ஆகி போற வழியில ஒரு பிளஸ் பிளேட்டை செட் பண்றாரு மேல. இப்படி மேல பிளஸ் பிளேட்டோ மைனஸ் பிளேட்டோ செட் பண்ணா அதை நாம என்ன சொல்லலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணதா சொல்லலாம். அப்ப நேரா போயிட்டு இருக்கிற கேத்தோட் ரே நீங்க மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ண உடனே ட்ராக் மாறி போகுது, டிவியேட் ஆகுது. மேல இப்ப நீங்க பிளஸ் பிளேட் செட் பண்ணிட்டா நேரா போகாம ஒரு மாதிரி வளைஞ்சு போகும். இதே மாதிரி நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கேத்தோட் ரேயோட ட்ராக்ல செட் பண்ணிட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல
சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சு சர்க்கிள் பாத்துல சுத்த ஆரம்பிக்கும். அப்ப பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கிறணும். எலக்ட்ரானுங்கிற கேத்தோட் ரே இப்படி டிராவல் ஆகுது. டிராவல் ஆகுறப்ப போற ரூட்டுக்கு நடுவுல எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ செட் பண்றப்ப நேரா போக வேண்டிய கேத்தோட் ரே ட்ராக் டீவியேட் ஆகி டிராவல் ஆகுது. கேத்தோட் ரேயோட ட்ராக் டீவியேட் ஆகுறத வச்சுதான் அது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு தாம்சன். அதுக்கப்புறம் தான் அது ஆட்டமோட சப் எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஆரம்பத்திலேயே அது எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் எல்லாம் அவருக்கு தெரியல. ஆரம்பத்துல அவர் அதை கேத்தோட் ரேன்னு தான் சொன்னாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு என்ன பண்றாருன்னா கன்ஃபார்ம் பண்றாரு. இதான்ப்பா கேத்தோட் ரேயோட ப்ராப்பர்ட்டி. பாருங்க, கேத்தோட் ரே சில மெட்டீரியல்ல பட்டா வெளிச்சத்தை உருவாக்கும், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. கேத்தோட் ரே ஸ்ட்ரெயிட் பாத்துல டிராவல் ஆகும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. கேத்தோட் ரே மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜியை கேதர் பண்ணுது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் கேத்தோட் ரே 1/10 ஆஃப் லைட் வெலாசிட்டில டிராவல் ஆகும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் சில மெட்டீரியல்ல பட்டா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. சில மெட்டீரியல் லைக் போட்டோகிராஃபிக் பிளேட்ல பட்டா அதை டேமேஜ் பண்ணும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணா அதோட பாத்து டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ஷன் எந்த சைடு இருக்குங்கிறத பேஸா வச்சுக்கிட்டு தான் கேத்தோட் ரேங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை எலக்ட்ரான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது கரண்ட் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு நுணுக்கமா கேத்தோட் ரேவை எக்ஸாமைன் பண்ணிட்டாரு தாம்சன். செமையா பண்ணிட்டாரு. செமையா பண்ணிட்டு திருப்பி எக்ஸ்பிரிமெண்ட்ல போய் பியாண்ட் கேத்தோட் ரே வேற ஏதாவது இதுல இருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. அதனால உள்ள ஃபில் பண்ண கேஸோட பிரஷரை வேரி பண்றாரு. 1 டன் mm ஆஃப் ஹெச்ஜிங்கிற பிரஷரை மெயின்டைன் பண்ணி பாக்குறாரு. ஆன்சர் எதுவும் வரமாட்டேங்குது. பிரஷரை குறைச்சு 100 mm போறாரு, ஆன்சர் கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கு. இன்னும் பிரஷரை குறைச்சு 10 nm ஆஃப் ஹெச்ஜி அப்படிங்கிறாரு, அப்போ வந்து ஆன்சர் ரெகுலரா இருக்கு. ரெகுலர்னா இந்த எலக்ட்ரான் போய் இந்த பிளஸ் பிளேட்ல பட்டு விசிபிள் லைட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த விசிபிள் லைட் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை வந்து பாசிட்டிவ் காலம்னு சொல்லுவாங்க. இன்னும் பிரஷரை குறைக்கிறாரு 0.01 mm ஆஃப் ஹெச்ஜி. இன்னும் பிரஷர் குறையிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த விசிபிள் லைட் ஒரு மாதிரி டார்க் லைன் மாதிரி மாறுது. இப்படி இந்த கேஸோட பிரஷரை வேரி பண்ணி பாக்குறப்ப கேத்தோட் ரே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆன அந்த ரிசல்ட்ல சில மாற்றங்கள் வருது. வேற எதுவும் தாம்சனால இவ ரெகக்னைஸ் பண்ண முடியல. இந்த ஆட்டம்ல வேற என்ன இருக்கு, கேஸ் ஆட்டம்ல என்ன இருக்கு, கேத்தோட் ரே இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. பாருங்களேன், இப்ப இந்த பிரஷர் வேரியேஷன் பத்தி பேசுறோம். 110 mm ஆஃப் ஹெச்ஜில ரிசல்ட் இல்ல, 100ல இர்ரெகுலரா இருக்கு. அந்த விசிபிள் லைட் வருது ஆனா கண்டினியூஸா இல்ல. இந்த 10 mm ஆஃப் ஹெச்ஜிங்கிற பிரஷர்ல அந்த விசிபிள் லைட் கண்டினியூஸா இருக்கு. அதான் பாசிட்டிவ் காலம் இல்ல லூமினஸ் காலம்னு சொல்றாங்க. இன்னும் பிரஷர் குறையிறப்ப டார்க் லைன்ஸ் மாதிரி வருது, அதை க்ரூக்ஸ் டார்க் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன பண்றாருன்னா பிரஷரை வேரி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறாரு. பிரஷரை வேரி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறப்ப அவருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல அதாவது அந்த விசிபிள் லைட் ப்ரொடக்ஷன்ல சம் சேஞ்சஸ் தெரியுதே தவிர பியாண்ட் கேத்தோட் ரே என்ன இருக்கு அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியலப்பா. ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாரு. அதனால கண்டுபிடிச்ச கேத்தோட் ரே வச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட். கேத்தோட் ரேயோட ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. கேத்தோட் ரே என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டிராவல் ஆகுறப்ப அதோட ட்ராக்ல இருந்து டிவியேட் ஆகுது. இந்த பாயிண்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு E/m எலக்ட்ரானோட சார்ஜ் பை எலக்ட்ரானோட மாஸ் அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து சயின்ஸோட டெவலப்மெண்ட்ல ஒரு உச்சகட்டமான எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ வெரி ஸ்மால், எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ வெரி ஸ்மால். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கால்குலேட் பண்ணி காமிக்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு அது உண்டு.
தாம்சன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சவனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச ஐடியா வச்சுக்கிட்டு மில்லிகன் என்ன பண்றாருன்னா மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் லேட்டஸ்டா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான்ப்பா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சயின்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போயிருச்சு, பிசிக்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போயிருச்சு. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம சிலபஸ்ல இல்ல. அப்ப தாம்சன் அவரோட பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல கேத்தோட் ரேன்னு ஒண்ணு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதை தாண்டி வேற எதுவும் தாம்சனால என்ன பண்ண முடியலன்னா சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன இருக்கு இதுல, என்ன நடக்குது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஏன் ரெகக்னைஸ் பண்ண முடியல, என்ன காரணமா இருக்கும், ஏன் வேற எதுவும் தாம்சனுக்கு ரெகக்னைஸ் ஆகலன்ட்டு கோல்ட்ஸ்டீன்ங்கிற சயின்டிஸ்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்றாருன்னா இந்த கேத்தோடுங்கிற பிளேட்ல சின்ன சின்னதா ஹோல் போட்டுட்டு பேக் சைடுல ஜிங்க் சல்பேட் கிறிஸ்டல் வச்சுட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஜிங்க் சல்பேட் கிறிஸ்டல் கிளிட்டர் ஆகுது. இத கோல்ட்ஸ்டீன் இத ரெகக்னைஸ் பண்ணிட்டு தாம்சன்ட்ட சொல்றாரு. தாம்சன்ட்ட இந்த ரிசல்ட்ட காமிச்ச உடனே தாம்சனுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. என்ன கான்செப்ட், இந்த கேத்தோட் ரேவுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரே வருது, அத ஆனோட் ரேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆனோட்ல இருந்து அது கிளம்பல. கேத்தோட் ரேவுக்கு ஆப்போசிட்ல டிராவல் ஆகுறதுனால கேத்தோட் நெகட்டிவ் தானே, அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல டிராவல் ஆகுறதுனால இத பாசிட்டிவ் ரேன்னு சொல்லலாம். ஆல்சோ ஹோல் போட்டாதான் வெளியே வருது, ஹோலுக்குள்ள புகுந்து வெளியே வருது, அதனால இத கெனல் ரேஸ்னு கூட சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் ரேங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஆட்டம்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் தான். இது கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் ஆகும், ஏன்னா இதோட மாஸ் கிரேட்டரா இருக்கு. இதுக்கும் வந்து போட்டோகிராபிக் பிளேட்டை டேமேஜ் பண்ற எபிலிட்டி இருக்கு. இதுக்கும் வந்து சில மெட்டீரியல்ல பட்டா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டி இருக்கு. இதுக்கும் சில மெட்டீரியல்ல பட்டா ஃப்ளோரசன்ஸை கிரியேட் பண்ற எபிலிட்டி இருக்கு. கேத்தோட் ரேவுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா இதோட மாஸ் கிரேட்டரா இருக்கும், வெலாசிட்டி வெரி வெரி ஸ்மாலா இருக்கும். கேத்தோட் ரே வந்து 1/10 ஆஃப் லைட் வெலாசிட்டில போகுது. இந்த பாசிட்டிவ் ரே ஆர் கெனல் ரே வந்து கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் ஆகும். மாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். ஆல்சோ கேத்தோட் ரே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சா டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் ரேவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சா டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கேத்தோட் ரேவுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்படின்ட்டு ஆனோட் ரே இல்ல, பாசிட்டிவ் ரே ஆர் கெனல் ரே இதோட ப்ராப்பர்ட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சார். தாம்சன் வெக்ஸ் ஆயிட்டாருப்பா, என்னன்னே சொல்ல முடியல அவரால். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரே. அதே தான் எழுதியிருப்பா. ஸ்ட்ரெயிட் பாத்ல டிராவல் ஆகும், ஸ்மாலர் வெலாசிட்டில டிராவல் ஆகும், மாஸ் வந்து ஜாஸ்தி, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக்னால டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் வந்து கேத்தோட் ரேவுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், போட்டோகிராபிக் பிளேட் அஃபெக்ட் பண்ணும், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஆல்ரெடி நான் என்ன ப்ராப்பர்ட்டி கேத்தோட் ரேவுக்கு சொன்னேன்னா அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்லோவா டிராவல் ஆகும், வெலாசிட்டி கம்மி, மாஸ் வந்து ஜாஸ்தி. அதுதான் இதுல வந்து மேஜர் பாயிண்ட். கோல்ட்ஸ்டீனுக்கு இது ரெகக்னைஸ் ஆகுது, தாம்சனுக்கு ஏன் இது ரெகக்னைஸ் ஆகல, அதையும் நாம என்ன பண்ணா யோசிக்கணும். தாம்சனுக்கு ஏன் இது ரெகக்னைஸ் ஆகலன்னா இப்ப பாருங்களேன், நான் திருப்பி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்புக்குள்ள போறேன். எக்ஸ்பெரிமெண்ட்ல இவர் ஹை வோல்டேஜ் கொடுத்து 10 mm ஆஃப் ஹெச்ஜி ப்ரெஷர் மெயின்டைன் பண்றப்ப லட்சக்கணக்கான எலக்ட்ரான் போய் ஆட்டம்ல மோதி அது அப்படியே மல்டிபிள் ஆகி ஆனோட போய் டச் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோ, தட் இஸ் கரண்ட் ஆர் கேத்தோட் ரே டிராவல் இருக்கு. எலக்ட்ரான் கூட்டமா இந்த பக்கம் டிராவல் ஆகுறப்ப குண்டா இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இந்த சைடு டிராவல் ஆகி வர்றதுக்கே கஷ்டப்படும், அதனால பயங்கர ஸ்லோவா டிராவல் ஆகுது. அப்படி பயங்கர ஸ்லோவா டிராவல் ஆன எலக்ட்ரான் என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கேத்தோட்ல வந்து படுது. அப்படி கேத்தோட்ல பட்டா என்ன ஆகும், திருப்பி கேத்தோட எலக்ட்ரானை தான் எமிட் பண்ணும். கேத்தோட ஹேபிட்டே தான், எது கிடைச்சாலும் அதை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரானை எமிட் பண்ண பார்க்கும். அதனால இந்த பாசிட்டிவ் ரே கஷ்டப்பட்டு டிராவல் ஆகி வந்து கேத்தோட்ல பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் கேத்தோட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் தான் எமிட் ஆயிருக்கும்.
அதனாலதான் தாம்சனால பியாண்ட் எலக்ட்ரான் ஆர் பியாண்ட் கேத்தோட் ரே எதுவுமே ரெகக்னைஸ் பண்ண முடியல. கோல்டுஸ்டீன் புத்திசாலித்தனமா இதுல ஹோல் போட்டு பிளேட்டை செட் பண்றாரு. என்ன பிளேட்? ஜிங்க் சல்பேட்டுங்கிற கிறிஸ்டலை செட் பண்றப்ப அந்த ஹோல் வழியா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே வரப்ப கிறிஸ்டல்ல மோதி கிறிஸ்டல் கிளிட்டர் ஆகுது. அதை வச்சுதான் ஓகே சம்திங் கேத்தோட் ரேவுக்கு ஆப்போசிட்ல வருது. பிளேட்டை க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு தெரியாது, பிளேட்ல ஹோல் போட்டா புரியும் அப்படின்னு கோல்டுஸ்டீன் சொன்னவனே தாம்சனுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. தாம்சன் புத்திசாலியான சயின்டிஸ்ட், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காரு. இப்ப இந்த கேத்தோட் ரே இந்த பிளேட்ல பட்டு மேபி இந்த பிளேட்ல ஜிங்க் சல்பேட் கிறிஸ்டல் வச்சா ஒரு விசிபிள் லைட் வருதுல, இந்த லாஜிக் தான் டியூப் லைட்ல இருக்கு. தாம்சனோட இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் நாம நார்மலா யூஸ் பண்ற டியூப் லைட். இப்ப எல்இடி லைட் வருதுல, அது கிடையாது. எல்இடி டியூப் லைட் வருதுல, அது கிடையாது. இந்த சோக் வச்சு ஒரு டியூப் லைட் இருக்குல்ல, அது ஹை வோல்டேஜுக்காண்டி தான் சோக் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் கமர்ஷியலாவும் யூஸ் ஆகுது. அவ்வளவு சக்சஸா இருந்தும் அவரால் என்ன பண்ண முடியல. ஆரம்பத்துல கோல்டுஸ்டீனோட சப்போர்ட் இல்லாம இந்த பாசிட்டிவ் ரேவை பத்தி எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இந்த நாலேஜ் எல்லாம் பேஸா வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆட்டம் மாடலை ப்ரப்போஸ் பண்றாரு. இதுதான் தாம்சன் ஆட்டம் மாடல். ஸோ இதெல்லாம் படிச்சாச்சா, இதை வச்சு ஆட்டம் மாடலுக்குள்ள போறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வருதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆட்டம் பாசிட்டிவ் சார்ஜா மாறுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் ஆட்டம்ல ஈக்குவல்னு அர்த்தம். அது ஒரு பாயிண்டா என்ன பண்றாருன்னு எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் அந்த ஹோல் சைஸை வச்சுக்கிட்டு ஆட்டம் சைஸை ஃபைனலைஸ் பண்றாரு. ஹோல் சைஸ் அரௌண்ட் 10⁻⁻10 மீட்டரு. அது ஆட்டமோட டயாமீட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ஆட்டமோட சைஸை முதல்ல சொன்னது இவர் தான். ஆட்டம்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னது இவர் தான். ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னது இவர் தான். அண்ட் ஆல்சோ ஆட்டம்னாவே இங்க டாமினேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் தான். அதுல எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு எம்பட் ஆயிருக்கும், எலக்ட்ரான் அங்கங்க பதிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உண்மையிலுமே இந்த பாயிண்ட் தப்பு. ஆனா அன்னைக்கு இந்த பாயிண்ட் கரெக்ட் மாதிரி என்ன ஆச்சுன்னா ஃபீல் ஆச்சு. ஏன் ஆட்டமை வந்து பாசிட்டிவ் சார்ஜா தாம்சன் சொன்னாருன்னா, குண்டா இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஹோல் போட்டாதான் வெளியே வருது, அதனால அதை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டதா நான் நினைக்கிறேன். அப்ப ஆட்டம்ல டாமினேட்டடே பாசிட்டிவ் சார்ஜ், மொத்த ஆட்டமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். அதுல எலக்ட்ரான் அங்கங்க என்ன ஆயிருக்குன்னா எம்பட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு. இது என்ன லாஜிக்ல அவர் சொல்றாருன்னா, இந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, ஐஸ் பழம்னு சொல்றல, அந்த மாதிரி சொல்றாரு. அந்த பழம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ், அதுல சீட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எலக்ட்ரான் மாதிரி அப்படின்னு ஒரு லாஜிக் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இது ஆக்சுவலா தப்பு. இது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆரம்பத்துல அவர் சொல்றப்ப இது கரெக்ட் மாதிரி தான் தோணுச்சு. அப்ப ஆட்டம்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது கரெக்ட். ஆட்டமோட டயாமீட்டர் பத்தி பேசினது கரெக்ட். ஹோல் சைஸை வச்சுதான் இதை முடிவு பண்றாரு. இந்த பாயிண்ட் வந்து அன்னைக்கு டேல கரெக்ட், பட் இது ராங். எப்படி இது ராங் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆட்டம் மாடல நம்ம என்ன பண்ணலாம், டீடைல்டா பேசலாம். அண்ட் ஆல்சோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆசிலேட் ஆகுங்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்லாம் ஆசிலேட் ஆகுங்கிறாங்க. எலக்ட்ரானோட கான்பிகரேஷனும் சிமிட்ரி ஸ்ட்ரக்சர் ஈவனா இருக்குங்கிறாரு. அதாவது என்னன்னா, அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் சென்டர்ல இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் 2 எண்ட்ல இருக்கும், 3 எலக்ட்ரான் தான் ட்ரையாங்கிள் மாதிரி வரும், 4 ஸ்கொயரு. இப்படி எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு சிமிட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ அந்த எலக்ட்ரான் வந்து மேலையும் கீழையும் ஆசிலேட் ஆகும், வைப்ரேட் ஆகும். அப்படி எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகுறதுனால ஆட்டம்ல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்டே என்ன பண்றாருன்னா எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி சில புக்ல இருக்குப்பா. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் மாதிரி சில புக்ல இருக்கு. சில புக்ல எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எது எக்ஸாக்டா கரெக்ட்ங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்லயே ஒரு மாதிரி இருக்கு. அதனால ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஆல்சோ இந்த நம்மளுக்கு இந்த மாடல் அபிஷியலா கிடையாது. நாம இதையே படிக்கிறோம். இதை படிச்சாதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனாலதான் படிக்கிறோம். ஸோ அப்ப தாம்சனை பொறுத்தவரையும் ஆட்டம்னாவே பாசிட்டிவ் சார்ஜ் தான். எலக்ட்ரான் எம்பட் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரான் சிமிட்ரி நேச்சர்ல அலைன் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரான் சும்மா இருக்காது, வைப்ரேட் ஆகும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி எலக்ட்ரான் மேலையும் கீழே வைப்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது எனர்ஜி ரேடியேட் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மேக்ஸ்வெல் கம் ஹெட்ஸ், அது இஎம் வேவ்ஸ்ல நம்ம படிச்சதுதான். அதை உள்ள வந்து என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு வராரு. ஃபைனலா ஆட்டம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஈக்குவலா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கும்.
அப்படிங்கிற பாயிண்டே என்ன பண்றாருன்னா சேர்க்கிறாரு. அவ்வளவுதான். இதான்ப்பா தாம்சன் ஆட்டம் மாடல். இந்த தாம்சன் ஆட்டம் மாடலை ஃபெயிலியர் மாடலா மாத்திட்டாங்க. எப்படி அப்படின்னா, இவர் சொல்றாருல எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகுது, இந்த பாயிண்ட வச்சே குழப்பி விட்டாரு. அப்படி எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகி அதனால உங்களுக்கு ஆட்டம்ல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது உண்மையா இருந்தா, ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து ரிலீஸ் ஆகுற எனர்ஜியை கால்குலேட் பண்ணி காமிக்க சொல்றாங்க. கால்குலேட் பண்ணி வர்ற தியரிட்டிக்கல் ஆன்சரும் பிராக்டிக்கலா வர ஆன்சரும் டேலி ஆகல. அதனால தாம்சன் ஆட்டம் மாடல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறி பாருங்க. எனர்ஜி ரேடியேட்டட் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ராங். அப்புறம் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷனும் இந்த ஆட்டம் மாடல் கொடுக்கல. ஆக்சுவலா இந்த செகண்ட் பாயிண்ட டிராபேக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் டிராபேக். இஃப் எலக்ட்ரான் இஸ் ஆசிலேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். இந்த கான்செப்ட் படி எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். எஸ்கச்சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தியரிட்டிக்கலா ரிலீஸ் ஆகிற எனர்ஜியையும் பிராக்டிக்கலா ஹைட்ரஜன் ஆட்டம்ல ரிலீஸ் ஆகிற எனர்ஜியும் கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால இந்த ஆட்டம் மாடல் ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். இதான்ப்பா தாம்சன் ஆட்டம் மாடல். நாம என்ன பண்ணோம்? ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் தாம்சன் ஆட்டம் மாடலை பேஸா வச்சுக்கிட்டு டீல் பண்ணும். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். இப்ப இந்த தாம்சன் ஆட்டம் மாடல் நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. இந்த வாரம் டெஸ்ட் எழுதுறப்ப நோட்ஸ் வாங்கிக்கலாம். ஆட்டம், நியூக்ளியை, செமிகண்டக்டர் எல்லா நோட்ஸும் வாங்கிக்கலாம். டவுட் இருந்தா சேட் பண்ணுங்கப்பா. டவுட் இல்லைன்னா நீங்க கிளாஸ் வெளியே போயிடலாம்.